வெளிப்படை மீடியா குரூப் அண்ட் ஸ்டார் லைஃப் சேவைகள் என்றும் உங்களோடு. ஆலய மற்றும் தேவாலய நிகழ்வுகள், திருமண நிகழ்வுகள், பூப்புனித நீராட்டு விழா நிகழ்வுகள், பிறந்தநாள் நிகழ்வுகள், புதுமனை புகுவிழா நிகழ்வுகள் உள்ளிட்ட சுப நிகழ்வுகள், அத்தோடு பொது நிகழ்வுகள், அரசியல் நிகழ்வுகள், கலை கலாச்சார நிகழ்வுகள், பாடசாலை நிகழ்வுகள், விளையாட்டு நிகழ்வுகள், மரண இறுதி கிரிஜை சடங்குகள் என அனைத்து விதமான நிகழ்வுகளையும் குறைந்த கட்டணத்தில் உலகம் முழுவதிலும் ஒளிபரப்பி மகிழ்ந்திடுங்கள். நாடளாவிய ரீதியில் குறைந்த கட்டணத்தில் சிறந்த சேவைகள். என் ஸ்டார் லைஃப். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கங்கள் 077 36 43 856. வடக்கு மாகாண அபிவிருத்தி உத்தியோகத்தர்களின் மாபெரும் போராட்டம். வடக்கு மாகாண அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் சுகயீன விடுப்பு போராட்டத்திலும் யாழ் கைதடியில் அமைந்துள்ள வடக்கு மாகாண பிரதம செயலர் அலுவலகம் முன்பாக கவன ஈர்ப்பு போராட்டத்திலும் இன்று காலை ஈடுபட்டனர். வடக்கு மாகாண பிரதம செயலர் தலைமையில் கடந்த ஜூலை மாதம் 7ஆம் திகதி இடம்பெற்ற துறைசார் மீளாய்வு கூட்டத்தில் அபிவிருத்தி உத்தியோகத்தர்களுக்கு கௌரவ குறைவு ஏற்படுமாறு பேசியமைக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் அதற்கு நடவடிக்கை எடுக்க கோரியும் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது கடற்றொழில் அமைச்சர் இராமலிங்கம் சந்திரசேகர் மற்றும் ஜனாதிபதி யனுரகுமார திசாநாயக்க ஆகியோருக்கான மகையர்களை போராட்டத்தில் ஈடுபட்ட அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் அவ்விடத்திற்கு வருகை தந்த நாடாளுமன்ற உறுப்பினர் கருணாநாதன் இளங்குமரனிடம் கையளித்தனர். அதனைத் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் வடக்கு மாகாண ஆளுநர் அலுவலகம் வரை வாகன பேரணியாக சென்று மகையர் கையளித்தனர். மேலும் வடக்கு மாகாண அபிவிருத்தி உத்தியோகத்தர்களின் இந்த போராட்டத்திற்கு இலங்கை ஆசிரியர் சங்கம் மற்றும் வடக்கு மாகாண தொழிற்சங்கங்களின் சம்மேளனம் ஆகியன பூரண ஆதரவை வழங்கியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. உரிமைக்காக, நியாயத்திற்காக, மரியாதைக்காக, எதிர்காலத்திற்காக ஒன்றிணைவோம். உரிமைக்காக, நியாயத்துக்காக, மரியாதைக்காக, எதிர்காலத்துக்காக ஒன்றிணைவோம். உரிமையை வெல்வோம். வேலை செய்வது நாங்கள், வேடிக்கை பேசுவது நீங்கள். வேலை செய்வது நாங்கள், வெட்டிக்கதை பேசுவது நீங்கள். படம் எடுப்பது நாம் என்றால் படத்தை எடுக்க வைப்பது நீங்கள். முறையான விசாரணை நடத்தப்பட வேண்டும். மிக அலனி அலுவலர் மிதமாக வசைபாடும் அதிகாரிகளை கண்டீர். மரியாதை வேண்டும், நியாயம் வேண்டும். ஒன்றுபட்டு உரிமை வெல்வோம். முறையான புலன் விசாரணை நடத்தப்பட வேண்டும். உரியவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். வேண்டும் வேண்டும். முறையான புலன் விசாரணை வேண்டும். நம்மை களங்கப்படுத்திய நிறைவேற்று உத்தியோகங்களுக்கு எதிராக புலன் விசாரணை நடத்தப்பட்டு தண்டனை வழங்கப்பட வேண்டும். வேண்டும் வேண்டும். நீதி வேண்டும். அதிகார பேரை அழியட்டும். உத்தியோகத்தர் உரிமை வெல்லட்டும். தன்னிச்சை போக்கை நிறுத்திவிடு. சட்டத்தின் ஆட்சிக்கு வலுவிடு. அடக்குமுறைக்கு அஞ்ச மாட்டோம். அதிகார துஷ்பிரயோகத்தை சகித்துக் கொள்ள மாட்டோம். பதவி உயர்வு உந்தன் சொத்தா? திறமைக்கு கொடுப்பது உந்தன் கடமை அல்லவா? அங்கீகாரம் வேண்டும். பழிவாங்கும் நடவடிக்கையை உடனே நிறுத்து. அநீதியை தட்டி கேட்போரை அநீதியாக தண்டிக்காதே. பயமுறுத்தாதே.
அவமதிப்பதை ஏற்க மாட்டோம். அவமதிப்பு வேண்டாம், அவமதிப்பு வேண்டாம். நியாயமான உரையாடல் வேண்டும், நியாயமான உரையாடல் வேண்டும். நமது பதவியணி களங்கப்படுத்தலுக்கு எதிராக உடனடியான புலன் விசாரணை நடத்தப்பட வேண்டும், விசாரணை நடத்தப்பட வேண்டும். நம்மை களங்கப்படுத்தியவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும், தண்டிக்கப்பட வேண்டும். வானத்தில் இருந்து வரவில்லை. வேண்டும் 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 நீதி வேண்டும். இன்றைய தினம் வடமாகாண சபைக்கு முன்னால் அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் போராட்டம் ஒன்றை ஆரம்பித்திருக்கின்றார்கள். அந்த போராட்டமானது உண்மையாகவே ஒரு நியாயமான ஒரு போராட்டமாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். ஏனென்றால் அவர்கள் ஊதியங்களோ அல்லது தங்களது பதவிகளுக்கு உயர்வுகளுக்காக வேண்டி போராடவில்லை. அவர்களது தொழிலை ஒரு கௌரவமான தொழிலாக மதிக்கக்கூடிய எந்த தொழிலாக இருந்தாலும் ஒரு கௌரவமான தொழில். அந்த வகையில் ஒரு கிழமைக்கு முதல் இவர்களது தொழில்களை ஒரு எள்ளி நகையாடும் விதமான கருத்துக்கள் சமூக வலைதளங்களின் ஊடாக நானும் அவதானித்திருந்தேன். நானும் உடனடியாக மன வருத்தப்பட்டிருந்தேன். அது தொடர்பாகவும் அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் என்னுடன் தொடர்பு கொண்டு இது தொடர்பாக அவதானிக்கும்படியும் கேட்டிருந்தேன். உண்மையாக அவர் கூறும்போது நான் அந்த ஒளிநாடாவை பார்க்கவில்லை, அந்த ஒளிநாடா கூட அவர் அனுப்பி வைக்கவில்லை. உங்களுக்கு தெரிய வரும் என்று கூறியிருந்தார் சமூகத்தில். ஆனால் அந்த ஒளிநாடாவை நான் அவதானித்திருந்தேன். அந்த வகையில் உண்மையாகவே அந்த கருத்தானது மனவேதனையை அடைகிறது. எந்த தொழிலாக இருந்தாலும் அவர்களுக்கு செய்கின்ற தொழிலானது ஒரு கடவுளுக்கு நிகரான தொழிலாகும். அந்த வகையில் இந்த உயர் அதிகாரிகள் இவ்வாறான கருத்துக்களை தெரிவித்தது என்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. தாக்கம் என்பது பாரியதொரு தாக்கம். அவர்கள் குடும்பம் சார்ந்து, அவர்களது வாழ்க்கை சார்ந்து, சமூகம் சார்ந்து பாரியதொரு தாக்கம் ஏற்பட்டிருக்கிறது. உண்மையாகவே அதை வெளிப்படையாக அந்த கூறியவர்கள் தாங்களே முன்வந்து சமூக ஊடகங்களில் உண்மையாகவே மன்னிப்பு கேட்க வேண்டிய கடப்பாடு இருக்கிறது. ஏனென்றால் இப்போது அவர்கள் கதைத்த கதைக்கு மனம் என்பது உறுத்தி கொண்டிருக்கு. இவ்வாறு கதைக்க வேண்டாம். யாரா இருந்தாலும் ஒரு தொழிலை கேவலப்படுத்த வேண்டாம். விசாரணைகளை விட மன்னிப்புத்தான் உண்மையாக. மன்னிப்பதற்கு யாரும் ரெடி. வெளிப்படையா மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்த வேண்டும். ஏனென்றால் இந்த இடத்தில் கருத்தை தெரிவித்துவிட்டு இன்று மன்னிப்பு கேட்டாலும் நாங்கள் வாழ்த்துவோம். ஏனென்றால் விசாரணை நடத்துவோம். இல்ல மன்னிப்பு வெளிப்படையா தெரிவிக்கணும். ஒன்று விசாரணை இல்ல, விசாரணை அறிக்கை எடுத்து அறிக்கைகளை விட மன்னிப்பு பெரியது. உண்மையிலே எங்களுடைய அபிவிருத்தி உத்தியோகத்தர் சேவை தொடர்பாக வடக்கு மாகாணத்தினுடைய ஒரு குறிப்பிட்ட தொகுதி உயரதிகாரிகள் பேசிக்கொண்ட காணொளி அல்லது ஒளிவடிவத்தை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். உண்மையிலே அதில் மிக முக்கியமாக அபிவிருத்தி உத்தியோகத்தர்களுடைய சேவையை இழிவுபடுத்தியதுக்கு அப்பால் அரசினுடைய கொள்கைகள் கேள்விக்குட்படுத்தப்பட்டிருப்பதை நீங்கள் அவதானிக்கப்பட வேண்டும். ஏனென்றால் குறிப்பாக ஒரு பரீட்சை நடத்தப்பட்டிருக்கிறது குறித்த ஆண்டிலே அபிவிருத்தி உத்தியோகத்தர்களை உள்ளெடுப்பதற்கு அந்த பரீட்சை மிக இலகுவாக வைக்கப்பட்டிருக்கிறது என்பது இந்த வடக்கு மாகாண சபையினால் வைக்கப்பட்ட அந்த பரீட்சை தொடர்பான கேள்வியை அரசினுடைய பொறுப்பு கூறலை இங்கே கேள்விக்குட்படுத்தி இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அரசினுடைய ஏற்பாட்டிலே தான் பல்கலைக்கழகங்களில் பட்டங்களை முடித்து இங்கே அபிவிருத்தி உத்தியோகத்தராக வந்திருக்கிறார்கள். அப்படியானால் அவர்கள் எதிர்க்கும் லாயக்கற்றவர்கள், இவர்கள் எப்படி ஆசிரியர் சேவைக்கு விடுவது என்ற ஒரு கேள்வியை அங்கே பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகள் எடுத்திருக்கின்றார்கள் என்றால் அந்த பட்டங்கள் கேள்விக்குறியாக இருக்கின்றது. எல்லாவற்றுக்கும் மேலாக மிக மோசமான ஒரு மனித உரிமை மீறல் நடைபெற்றிருக்கின்றது. ஒரு குறிப்பிட்ட அலுவலகத்திலே அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் அத்தனை பேரையும் தன்னுடைய அறைக்குள் அழைத்த பின்னர் அவர்களுடைய தனிப்பட்ட கணனிகளை பரிசோதிக்கின்ற நிகழ்வு என்பது அப்பட்டமான ஒரு மீறல் நடவடிக்கையாக இருக்கிறது. அவர்களுக்கு தெரியப்படுத்திய பின்னர் அரசு ஆவணமாக அரசு சொத்தாக இருந்தாலும் குறிப்பிட்ட அலுவலர்களுக்கு அது தெரியப்படுத்திய பின்னர் தான் அதை மேற்கொண்டிருக்க வேண்டும். ஆனால் அதை ஒரு போலீஸ் அல்லது சிஐடி பார்க்கிற வேலையை இன்னொரு அலுவலகத்தினுடைய அலுவலர்களை கொண்டு பார்த்தது என்பது உண்மையில் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. ஒட்டுமொத்தமாக இலங்கையை பொறுத்தளவில் இன்றைக்கு அபிவிருத்தி உத்தியோகத்தர் சேவை என்பது எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டதும் இன்றைக்கும் ஒரு குறிப்பிட்ட நிர்வாக சேவை அலுவலர்களை தவிர ஏனைய அகில இலங்கை சேவைக்குட்பட்ட பல
அதிகாரிகள் அபிவிருத்தி உத்தியோகர்களுடைய சேவையை வேண்டியிருக்கின்றார்கள். அதை தங்களுடைய உயர்வுக்கான படியாக பார்க்கிறார்கள். உண்மையிலே இங்கே அபிவிருத்தி உத்தியோகர் சேவை என்பது மட்டுமல்ல, அரச கொள்கையின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டிருக்கின்ற எல்லா பதவியணிகளும் போற்றுதலுக்குரியவைதான். அவர்களுடைய ஒரு சங்கிலி தொடரான செயற்பாட்டின் ஊடாகத்தான் அரசுடைய கொள்கைகள், அரசுடைய செயற்பாடுகள், அரசுடைய சேவை திறன்கள் இந்த சமூகத்திலே வெளிப்பட்டிருக்கிறது. ஆகவே இதில் அபிவிருத்தி உத்தியோகர்கள் மட்டுமல்ல, தொழில்நுட்ப உத்தியோகர்கள் மட்டுமல்ல, அலுவலக பணியாளர்கள் மட்டுமல்ல, தொழிலாளர்கள் மட்டுமல்ல, எல்லோருடைய தொடர்ச்சியான ஒரு சங்கிலி தொடரான பணியின் மூலம்தான் ஒரு நிர்வாகத்தினுடைய செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை ஏன் அந்த குறிப்பிட்ட அதிகாரிகள் உணர்ந்து கொள்ளவில்லை என்பது வேதனையாக இருக்கின்றது. அதிலும் குறிப்பாக ஒரு பிரதம செயலாளர் என்பவர் வடக்கு மாகாணத்தினுடைய அத்தனை அலுவலர்களுக்கும் ஒரு தலையாய செயற்பாட்டு மையமாக புள்ளியாக இருக்க வேண்டிய ஒருவர் அதை பேசுகின்ற பொழுது அருகிலே இருக்கக்கூடிய ஏனைய உயரதிகாரிகள் அது தொடர்பாக தங்களுடைய எந்த எதிர்ப்பையும் அல்லது அபிவிருத்தி உத்தியோகர்கள் சார்பான எந்த ஒரு குரலையும் கொடுக்கவில்லை என்பது மிக வேதனையானது. அதனுடைய மிக முக்கியமான விடயம் என்னவென்று சொன்னால், அவர்களை பொறுத்தளவிலே இதுதான் கடந்த காலங்களில் நடந்திருக்கின்றது. உயரதிகாரி என்ன சொல்லுகிறார்களோ அதற்கு ஆமாம் போடக்கூடிய ஒரு நிலையிலே வாழுகின்ற ஒரு சூழலிலே தான் எல்லோருமே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இல்லை, இது தவறு என்று சொல்வதற்கு யாரும் தயாராக இல்லை. அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. தவறு என்று சொன்னால் பழிவாங்கப்படுவோம், அடுத்த பதவிகளுக்கு உயர்த்தப்பட முடியாமல் போகும் என்கின்ற ஒரு காரணமாக இருக்கலாம். நாங்கள் இருக்கவில்லை, அதுதான் பிரச்சனை. அதுவும் குறிப்பாக களப்பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அபிவிருத்தி உத்தியோகர்களுடைய அவர்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் உணர்ந்து பார்த்திருக்கிறீர்களா? அவர்கள் அத்தனை பேரும் அலுவலகத்தில் வேலை செய்வதற்கு தான் ஆர்வமாக இருக்கிறார்கள். முடிந்தால் அவர்களை அலுவலகத்துக்கு நீங்கள் மாற்றுங்கள். அவர்கள் யாரும் விரும்பி களவேலைக்கு செல்வதற்கு தயாராக இல்லை. பல பெண்கள் களவேலைக்கு செல்லுகின்ற இடங்கள் உங்களுக்கு தெரியும். அவ்வாறான களவேலைகள் நடக்கின்ற இடத்துக்கு சென்று வருபவர்களை சாதாரணமாக பணமறுப்பவர்கள் என்று சொல்வது என்பது எவ்வளவு மன உளைச்சலை கொடுக்கக்கூடியது என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். அதில் இருந்தவர்களுடைய பிள்ளைகள் நாளை அபிவிருத்தி உத்தியோகர்களாக வந்தால் அவர்கள் அந்த பெற்றோரை எவ்வாறு கணிப்பார்கள் என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள். இது மிக வேதனையான, மிக கண்டிக்கத்தக்க ஒரு விடயம். நிச்சயமாக இது நாடளாவிய ரீதியிலே இந்த பிரச்சனை கொண்டு செல்லப்பட வேண்டும். அது மட்டுமல்லாமல் அபிவிருத்தி உத்தியோகங்கள் சார்ந்த பல பிரச்சனைகள் மாகாணத்துக்குள்ளே இருக்கின்றது. அதை நாங்கள் தொழிற்சங்கத்தின் மூலமாக பல்வேறு முறை நாங்கள் முறையிட்டு வந்து கொண்டிருக்கின்றோம். அந்த முறையீடுகளுக்கான தீர்வுகள் கிடைக்கப்படாத போதும் தேசிய அளவிலே இந்த அபிவிருத்தி உத்தியோக சேவையில் இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை இந்த அரசாங்கம் தயவு செய்து கவர்த்திக் கொள்ள வேண்டும். குறிப்பாக தேசிய மக்கள் சக்தியினுடைய சந்தன சூர்யாராய்ச்சி என்பவர் அபிவிருத்தி உத்தியோக சங்கத்தில் சேர்ந்தவர், அபிவிருத்தி உத்தியோகராக இருந்தவர், அந்த தொழிற்சங்கத்தின் ஊடாக பாராளுமன்ற உறுப்பினராக வந்தவர். ஆனால் இன்றைக்கு மௌனம் காப்பது எங்களுக்கு வேதனையாக இருக்கிறது. அந்த சம்பள மறுசீரமைப்பு ஆணைக்குழுவிலே அவர் மிக முக்கிய பொறுப்பில் இருக்கின்றார். தயவு செய்து இந்த செய்தியை நீங்கள் கடத்த வேண்டும். இந்த தேசிய அளவிலே அபிவிருத்தி உத்தியோக சேவைக்கு நீங்கள் வழங்குகின்ற அங்கீகாரம், இந்த ஒட்டுமொத்த அரசாங்கத்தினுடைய அபிவிருத்தி வேலை திட்டங்களுக்கு அபிவிருத்தி உத்தியோகர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதன் ஊடாகத்தான் இந்த இழிநிலை அல்லது இந்த அவமதிப்பு அல்லது இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைதான் தொடர்ந்தும் செல்லும் என்றால் அபிவிருத்தி உத்தியோகர்களுடைய மன ரீதியான பாதிப்புகளின் காரணமாக ஒட்டுமொத்தமாக இலங்கையினுடைய அபிவிருத்தி செயற்பாடுகளிலே அவர்களுடைய பங்களிப்பு குறையும். பிரதானமான விடயங்களை நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். அதன் ஊடாகத்தான் அபிவிருத்தி உத்தியோக சேவையை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்ல முடியும். கள உத்தியோகர்கள் குறிப்பாக 2022ஆம் ஆண்டு பரீட்சையிலே சித்தி அடைந்தவர்களால் எதுவுமே செய்ய முடியாது என்ற அந்த கருத்து என்பது வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டியது. இங்கே அபிவிருத்தி உத்தியோகர்கள் அத்தனை பேரும் எந்த ஆண்டில் வந்தார்கள் என்று யாரையும் வகைப்படுத்துவது கிடையாது. அதற்கு ஒரு சேவை பிரமாண குறிப்பு போல ஒன்று இருக்கிறது. ஆனால் சாதாரணமாக ஏனைய சேவைகளுக்கு இருக்கின்ற பதவி உயர்வுகளை கூட குறிப்பிடாது அபிவிருத்தி உத்தியோகத்தர்களை இப்படியே மேய்க்க முடியும் என்கின்ற ஒரு மனநிலையோடு அந்த சேவை பிரமாண குறிப்பு இருக்கிறது. ஆனால் அந்த சேவை பிரமாண குறிப்பிலே தரங்கள் இருக்கிறது. வருடங்களை போட்டு அங்கே தரங்களை குறிப்பிடவில்லை. அவர்களுக்குரிய சேவை காலம் அது உரிய முறையிலே வருகிற பொழுது அவர்கள் அந்த தரத்துக்கு வருகிறார்களே தவிர நீங்கள் குறிப்பிடுவது போல 2022, 2005 என்கின்ற அடிப்படையிலே அது அவ்வாறு இருக்கவில்லை. அன்புக்குரிய அபிவிருத்தி உத்தியோகர்களே, ஊடக நண்பர்களே, உங்களுக்கு ஒரு முக்கியமான விடயத்தை நான் திரும்பவும் வலியுறுத்துகின்றேன். இந்த பிரச்சனை என்பது அபிவிருத்தி உத்தியோகர்களுடைய பிரச்சனை என்பது தேசிய ரீதியாக உடனடியாக இந்த சந்தர்ப்பத்தோடு கவனத்தில் கொள்ளப்பட வேண்டியது. வடமாகாண அபிவிருத்தி உத்தியோகர்கள் சங்கம்
கௌரவ ஈனா சந்திரசேகரன் பாராளுமன்ற உறுப்பினர் கடற்தொழில் நீரியல் வழங்கல் அமைச்சர் ஜாழ்ப்பாணம் கிளிநொச்சி மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு தலைவர் மாகியாவத்தை குடும்ப 10 அபிவிருத்தி உத்தியோகர்களின் கௌரவங்களையும் தொழிற்சார் நட்பெயரையும் பாதித்த சம்பவ தொடர்பில் சுயாதீனமானதும் பக்கச்சார்பற்றதுமான விசாரணையை கோரும் வகையில் கௌரவ அமைச்சர் அவர்களே, நாங்கள் பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற அபிவிருத்தி உத்தியோகர்கள் சார்பாக வடமாகாணத்தில் கடமையாற்றுகின்ற அபிவிருத்தி உத்தியோகர்களின் கௌரவம், தொழிற்சார் நற்பெயர் மற்றும் நம்பிக்கையை பாதித்துள்ள ஒரு சம்பவம் தொடர்பில் தங்களது கவனத்தை மரியாதையுடன் ஈர்க்க விரும்புகிறோம். வடமாகாண பிரதம செயலாளர் அலுவலகத்தில் மாகாண அமைச்சுக்களின் செயலாளர்கள் மற்றும் திணைக்கள தலைவர்களின் பங்கு பெற்றோருடன் நடைபெற்ற கூட்டம் ஒன்றில் அபிவிருத்தி உத்தியோகர்கள் பற்றிய சில கருத்துக்கள் இழிவுபடுத்தும் மற்றும் அவமதிக்கும் வகையில் வெளியிடப்பட்டதாக தெரிய வருகிறது. மேற்படி சம்பவத்துடன் தொடர்புடைய ஒளிப்பதிவு ஒன்று பின்னர் சமூக ஊடகங்கள் உள்ளிட்ட பல்வேறு தொடர்பாடல் தளங்களில் பரவியுள்ளது. இச்சம்பவம் அதன் பின்னரான பரவலும் அபிவிருத்தி உத்தியோகர்கள் மத்தியில் குறிப்பிடத்தக்க கவலையையும் மன உளைச்சலையும் ஏற்படுத்தியுள்ளதுடன் அபிவிருத்தி உத்தியோக சேவையின் தொழிற்சார் நற்பெயரையும் பாதித்துள்ளது. எந்த ஒரு தனிநபரினதும் குற்றம் அல்லது குற்றமற்ற தன்மையை முன்கூட்டியே தீர்மானிப்பது எமது தொழிற்சங்கத்தின் நோக்கமல்ல என்பதையும் தெளிவுபடுத்துகின்றோம். எனினும் சம்பவத்தின் தன்மை மற்றும் கிடைக்கப்பெறும் ஆதாரங்களை கருத்தில் கொண்டு இவ்விடயம் தொடர்பில் சுயாதீனமானதும் பக்கச்சார்பற்றதுமான வெளிப்படையானதுமான விசாரணை ஒன்று நடத்தப்பட வேண்டியதன் அவசியம் என நாம் மரியாதையுடன் கருதுகிறோம். இலங்கை அரசாங்கத்தின் தாபன விதி கோவையின் எஸ்டாபிளிஷ்மெண்ட் கோட் அத்தியாயம் 47 அரச உத்தியோகர்களின் நடத்தை மற்றும் ஒழுக்கம் தொடர்பான ஏற்பாடுகளையும் அத்தியாயம் 48 ஒழுக்காற்று நடவடிக்கைக்கான நடைமுறைகளையும் கொண்டுள்ளது. அத்துடன் தொடர்புடைய பொது நிர்வாக சுற்றறிக்கைகள் மற்றும் சேவை விதிமுறைகளும் பொருந்துகின்றன. எனவே கௌரவ அமைச்சர் அவர்களே, தயவு செய்து மேற்படி சம்பவம் தொடர்பில் சுயாதீனமானதும் பக்கச்சார்பற்றதுமான விசாரணை ஒன்றை நடத்துவதற்கு உரிய நடவடிக்கை எடுக்குமாறும் அபிவிருத்தி உத்தியோகர்களின் கௌரவத்தையும் தொழிற்சார் நற்பெயரையும் பாதுகாக்கும் அரச சேவையில் இத்தகைய சம்பவங்கள் மீண்டும் இடம்பெறாதிருப்பதை உறுதிப்படுத்துவதற்கு தேவையான நடவடிக்கையை மேற்கொள்ளுமாறும் மிகவும் மரியாதையுடன் கோருகிறோம். தாங்கள் நடவடிக்கை மீது நாம் கொண்டுள்ள நம்பிக்கை எதிர்பார்ப்பின் அடிப்படையில் சட்டம், இயற்கை நீதி கோட்பாடுகள், நியாயம் மற்றும் வெளிப்படைத்தன்மை ஆகியவற்றின் அடிப்படையில் இவ்விடயம் பரிசீலிக்கப்பட்டு உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும் எதிர்பார்க்கிறோம். இவ்விடயத்தில் தங்களது அவசரமானதும் சாதகமானதுமான தலையீட்டை எதிர்பார்க்கிறோம். நன்றி. பொதுச் செயலாளர், வடமாகாண அபிவிருத்தி உத்தியோகத்தர் சங்கம். பிரதிகள் கௌரவ இளங்குமரன் பாராளுமன்ற உறுப்பினர் ஜாழ்ப்பாணம் அவர்களுக்கும் இந்த மகஜர் சமர்ப்பிக்கப்படுகிறது.
எல்லைக்கோட்டை கடந்து உள்ளே வந்து ஒவ்வொரு அபிவிருத்தி உத்தியோகத்தினுடைய கண்ணியமான கௌரவமான சேவையின் மீது பாதுகாப்பான ஒரு வேலையாக அமையும். எதிர்காலத்தில் எந்த சந்தர்ப்பத்திலையும் எந்த ஒரு நிர்வாக சேவை அதிகாரியோ திணைக்கள தலைவரோ எந்த ஒரு அநீதியையும் அதிகார துஷ்பிரயோகத்தையும் எங்கள் மீது பல பிரயோகங்களை மேற்கொள்கின்ற பொழுது ஒன்றுக்கு பல தடவை யோசிக்கக்கூடிய நிலைமையை இந்திய போராட்டம் நிச்சயமாக உணர்த்தி இருக்கும் என்று நம்புகிறோம். இந்த நிர்வாக நடைமுறைகளுக்கு அமைவாக ஜனாதிபதிக்குரிய மகஜர் ஜனாதிபதியினுடைய நேரடியான பிரதிநிதி என்ற வகையிலும் இந்த விடயத்தினுடைய நேரடியான விசாரணை அதிகாரி என்ற வகையிலும் ஆளுநருடன் கையளிக்கப்படும். இந்த நாட்டினுடைய பிரதமர் உரிய துறை சார்ந்த பொது நிர்வாக உள்நாட்டு அமைச்சருடைய அமைச்சர் ஆணவ பேச்சை கேட்க அபிவிருத்தி உத்தியோகத்தர் உங்கள் அல்ல கைகளா போராடுவோம் 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 இறுதி வரை போராடுவோம் இறுதி வரை போராடுவோம் 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 இறுதி வரை போராடுவோம். வேண்டும் 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 நீதி வேண்டும் 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 நீதி வேண்டும் 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 நீதி வேண்டும் அந்த மாட்டோம் அடக்குமுறைக்கு அந்த மாட்டோம். அப்பொழுது இந்த விடயம் தொடர்பான அவசரத்தன்மை அவசியமான போராட்டமாக அவசரமாக ஏற்படுத்தப்பட்டது. ஏன் இந்த திரட்சி என்ற விடயம் மகஜர் சகிதவங்களால் கையளிக்கப்பட்டது. இந்த மகஜர் சம்பந்தமாக உங்களுக்கு நாங்கள் பொறுப்பு கூற வேண்டும் என்ற விடயத்தை ஆளுநர் வலியுறுத்தி கேட்டிருந்தோம். அதற்கமைவாக ஆளுநர் 2 விடயங்கள் சம்பந்தமாக கவனம் செலுத்தியிருந்தார். அந்த விடயம் பேசப்பட்டதே எங்களுக்கு மட்டுமல்ல எங்கள் குடும்பம் சார்ந்த சமூகம் சார்ந்த ஒரு இடைநிலைக்கு காரணமாக அமைந்துவிட்டது என்ற அடிப்படையில் எங்களுடைய சாதாரண குடும்பத்தில் வீட்டில் பிள்ளைகள் கூட இதனை எள்ளி நகையாறுகின்ற தன்மை இந்த பதவிகள் தொடர்பாக ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே சகல விடயங்களையும் இந்த சம்பந்தப்பட்ட மேலதிகாரிகளுடைய நிலப்பாடுகள் இவர்கள் எவ்வாறு அபிவிருத்தி என்ற சேவைகளை கடந்த காலத்தில் பெற்று இந்த பதவி கதிர்களை அலங்கரித்திருக்கிறார்கள் என்ற விடயத்தை நாங்கள் சொல்லியிருக்கிறோம். ஆகவே இன்றைக்கு நடந்த இந்த போராட்டத்தினுடைய தொடர்ச்சி பற்றியும் இந்த போராட்டத்துக்கு நாங்கள் எதிர்பார்க்கின்ற நியாயமான கோரிக்கை தொடர்பாக நாங்கள் ஆளுநரிடம் சொல்லியிருக்கிறோம். ஆளுநரால் வழங்கப்பட்ட உத்தரவாதம் இந்த விடயத்தினுடைய காரசாரம் அல்லது பாரதூரத்தை தான் நன்கு உணர்வதாகவும் உடனடியாகவே SLAs நிறைவேற்றி தர உத்தியோகத்தர்கள் அல்லது அதனையும் தாண்டிய ஓய்நிலை சார்ந்த முறையான பணிக்குழாத்தினூடாக உடனடியாக தான் விசாரணை குழுவை அமைத்து இந்த விடயத்தை தான் முடிவுக்கு கொண்டு வருவதாக அறிவித்திருக்கிறார். ஆகவே அதனை நாங்கள் நெருக்கமாக அவதானிப்போம். அதனுடைய வெளியீடுகள் எதிர்காலத்தில் எந்த ஒரு திணைக்களத்திலே அதாவது வடக்கிலே ஆங்காங்கே நடக்கின்ற திணைக்களத்தினுடைய சீண்டல்களை நேரடியாக நாங்கள் இப்பொழுது பெயர் குறிப்பிட்டு ஆளுநருக்கு சொல்லியிருக்கிறோம். காரணம், இந்த மாவட்டத்திலே இந்த மாகாணத்திலே நீண்ட காலமாக பணியாற்றிய ஒரு மூத்த நிர்வாக சேவை அதிகாரி என்ற அடிப்படையில் உங்களுடைய காலத்தில் இந்த ஆட்சி காலத்தில் இவர்களுக்கு கடிவாளம் விடப்படவில்லை என்றால் இந்த பிரச்சனை எப்பொழுதும் கட்டுப்படுத்த முடியாத விடயம் என்பதனை அவருக்கு ஆதாரபூர்வமாக சில திணைக்களங்களுடைய பெயர்களை சுட்டிக்காட்டி நேரடியாக குறிப்பிட்டிருக்கிறது. ஆகவே இன்றைய போராட்டத்திலே திரட்சியாக கலந்து கொண்டு இந்த போராட்டத்தினுடைய வலிமைக்கு பங்கு சேர்த்த நீங்கள் இந்த போராட்டத்தினை சிறப்பாக எந்த வகையான இடையூறுகளின்றி தொடர்வதற்கும் எங்களுடைய இலக்கு எட்டப்பட்டு இனிவரும் எந்த காலத்திலேயும் ஒரு புதிய அத்தியாயம் வடக்கிலிருந்து ஆரம்பிக்கப்பட வேண்டும். எந்த அதிகாரிகள் எங்களுக்காக மட்டுமல்ல எந்த துறை சார்ந்த அதிகாரிகள் மீதும் அலுவலர்கள் மீதும் இந்த மேலதிகாரிகள் பல பிரயோகங்களை அதிகார பிரயோகங்களை காட்டக்கூடாது. குறிப்பாக எங்களுடைய தொழிற்சங்கங்களுடைய கடித தொடர்புகள் தகவல் உரிமை சட்டங்களை சில திணைக்கள தலைவர்கள் உதாசீனமாக இருந்தவர்களுடைய வெளிப்பாடுதான் இந்த போராட்டத்தினுடைய நிலைமை என்பதையும் நாங்கள் ஆளுநருக்கு தெரிவித்திருக்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய சிறந்த நன்றிகளை வடமாகாண தொழிற்சங்கங்களுடைய சம்மேளனத்தின் சார்பாகவும் வடமாகாண அபிவிருத்தி சார்பாக உங்களுக்கு நாங்கள் பதிவிடுகிறோம். ஆளுநர் அவர்களும் அதற்கான சரியான ஏற்பினை ஏற்றிருக்கின்றார். குறிப்பாக அண்மைய சம்பவத்தினாலே உடனடியாக பழிவாங்கப்பட்ட இடமாற்றம் உடனடியாக ரத்து செய்யப்படுகிறது என அறிய தந்திருக்கின்றார். அதற்குரிய அறிவுறுத்தல் வடக்கு மாகாண சபையினுடைய தொடர்புடைய அதிகாரிகளுக்கு தான் அனுப்பியுள்ளதாக அறிய தந்திருக்கின்றார். அதுபோல தொடர்ச்சியான பழிவாங்கல் எதுவும் மேற்கொள்ள முடியாது, அதற்கு தான் இடமளிக்க மாட்டேன் என்பதை உறுதிபட தெரிவித்திருக்கின்றார். இது எங்களுடைய வடக்கு மாகாண அபிவிருத்தி உத்தியோகத்தர்களுடைய சம்மேளனத்தினாலே முன்னெடுக்கப்பட்ட இந்த
இந்த போராட்டம் அந்த விடயத்தை நாங்கள் சுட்டிக்காட்டியிருந்தோம். நிறைவு பெறுகின்ற பொழுது வடக்கு மாகாண சபையை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற அபிவிருத்தி உத்தியோக சங்கத்தினுடைய பிரதிநிதிகள் இருக்கிறீர்களா என கேட்டார். அதன் அடிப்படையில் தலைவரும் நானும் வடக்கு மாகாண அரசு சேவை பட்டதாரி உத்தியோகத்தர் சங்கத்தினுடைய சார்பிலே நானும் அதனுடைய தலைவர் AS பயோன் அவர்களும் எங்களை சந்தித்திருந்தோம். வடக்கு மாகாண ஒட்டுமொத்தமாக அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் சந்திக்கின்ற பிரச்சனைகள் தொடர்பாக காட்டுகின்ற கரிசனையோடு வடக்கு மாகாண சபை தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்ற சபையிலே அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனை தொடர்பாக சங்கம் சார்பாக என்னென்ன முறைப்பாடுகள் இருக்கிறது என்பதை எனக்கு சமர்ப்பிக்கும்படி கேட்டிருக்கின்றார். அதை மிக விரைவிலே சமர்ப்பிப்போம். அதற்கு மேலதிகமாக இன்று எங்களால் கையளிக்கப்பட்ட மகஜர் தொடர்பாக மிக விரைவாக அவர்கள் ஒரு நிர்வாக சேவையினுடைய அதிசிறப்பு விசேட தரத்திலே இருக்கின்ற அதிகாரிகளாக இருக்கின்ற காரணத்தினால் அவர்களை யார் விசாரிக்க முடியும் என்கின்ற அடிப்படையிலே அந்த விசாரணை குழுவை அமைத்து தான் ஒரு சரியான தீர்மானத்தை உங்களுக்கு மிக விரைவில் வழங்குவேன் என்கின்ற செய்தியை தந்திருக்கின்றார். இந்த சந்தர்ப்பத்திலே உங்களுடைய பேர் ஆதரவு நான் நினைக்கின்றேன். அபிவிருத்தி உத்தியோகத்தர்களாக நாங்கள் வடமாகாணத்தில் ஒன்று கூடிய மிக முக்கியமான ஒன்று கூடலாக நாங்கள் இதை பார்க்கிறோம். உங்களுடைய பேர் ஆதரவு உண்மையிலே எங்களுடைய உணர்வுபூர்வமான நன்றிகளையும் என்ன ஒரு நெகிழ்வான சந்தர்ப்பம். மிக இழிவுபடுத்தப்பட்ட ஒரு சேவை, மிக அவமதியாக்குட்படுத்தப்பட்ட அபிவிருத்தி உத்தியோகத்தர்களுக்காக நீங்கள் அத்தனை பேரும் வந்திருக்கிறீர்கள். இன்னும் நீங்கள் வர வேண்டிய தேவைகள் இருக்கின்றது, வர வேண்டிய சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. தயவு செய்து சிக் லீவ் அடித்தா போதும் என்ற மனநிலையை விட்டு இதே போல ஒன்றாக நிற்போமாக இருந்தால் அது சேவை புறமான குறிப்பாக இருக்கலாம், பதவி உயர்வு விவரங்களாக இருக்கலாம், எதையும் நாங்கள் பெற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் பெறும். எவ்வாறு நீங்கள் பாதுகாப்பாக வந்து இந்த போராட்டத்துக்கு ஒத்துழைப்பு நடத்துகின்றோம் அதுபோல பாதுகாப்பான முறையிலே நீங்கள் வீடு செல்ல வேண்டும் என்றும் உங்களுடைய அன்போடும் வினயத்தோடும் கேட்டுக் கொள்கின்றோம். பிரதமருக்குரிய மகஜரையும் வந்து இப்பொழுது அரசாங்க அதிபரிடம் கொடுக்க இருக்கின்றோம். அதிலும் நீங்கள் பங்கு பெற்ற முடியும். சமகாலத்திலே 5 மாவட்டங்களிலுமே இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. எல்லோருமே ஒற்றுமையாக வந்து இந்த பங்கு பற்றியது மட்டுமல்லாமல் 5 மாவட்டங்களிலும் ஒரு அடையாள கவனஈர்ப்பு போராட்டத்தை செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு மற்றது இங்கே கிழக்கு மாகாணத்தினுடைய அபிவிருத்தி உத்தியோகத்தர் சங்கம் தங்களுடைய கருத்தை தெரிவித்திருக்கின்றது. ஏனைய இந்த வடக்கு மாகாணத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற அல்லது ஏனைய பல தொழிற்சங்கங்கள் தங்களுடைய ஒத்துழைப்பை வழங்கி நேரடியாக வந்திருந்தார்கள். சமத்துவ உத்தியோகத்தர் சங்கம் உள்ள பெயர் சொல்ல வழிகிட்டால் நிறைய லிஸ்ட வைத்து சொல்லணும், இல்லாட்டி குறையாகி போய்விடும். எல்லோருமே வந்து எங்களுடைய ஒத்துழைப்பது முகாமைத்துவ உதவியாளர் சங்கம் எல்லோருமே இது அலுவலர்களுடைய மனதை நெகிழ வைத்த ஒரு சம்பவம். ஆனபடியா எல்லோருமே தங்களுடைய ஒத்துழைப்பை வழங்கி இருக்கிறார்கள். இந்த ஒத்துழைப்பை நாங்கள் வடமாகாண தொழிற்சங்க சம்மேளனம் மனமும் வந்து எங்களுடைய உளப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றது. அதுபோல ஊடக நண்பர்கள் இந்த விடயங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கிறீர்கள். ஒரு ஆளுநர் அவர்கள் சொன்னார், சில விடயங்களை தான் பத்திரிகை வாயிலாக அறிந்துதான் அதிர்ச்சி அடைந்ததாக. குறிப்பாக அபிவிருத்தி உத்தியோகத்தர்களை மத்திய அரசுக்கு வடமாகாணத்தில் இருக்கிற அபிவிருத்தி உத்தியோகர்களை மத்திய அரசுக்கு இணைத்தல் என்பது தொடர்பாக தனக்கு தெரியாது என்று நாங்கள் அந்த என்னுடைய கோரிக்கையை முன்வைக்கிற பொழுது சொன்ன பொழுது தனக்கே அது தெரியாது என்று சொல்லியிருந்தார். அந்த அளவில் இந்த விடயங்கள் தொடர்பாக வெளியுலகிற்கு வெளிப்படுத்தி தேசிய அளவிலே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி அத்தனை பேருக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் நன்றி.